எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி அவருக்கு என்னால் நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்க முடியல. அவருக்கு நெஞ்சு வலி வந்து படுத்து கிடந்தப்ப கூட நீ ஏன் ஸ்கூலுக்கு போகலன்னு தான் கேட்பாரு. படிப்போட அருமை படிக்கிறப்ப தெரியாது, படிக்காம விட்டாதான் தெரியும். அதனால தான் நான் தலைப்படா அடிச்சுக்கிறேன்னு எங்கள் அப்பா கெஞ்சுவார். எனக்கு அவரை மாதிரி டிரைவராகவோ இல்லை கண்டக்டராக ஆகணும்னு தான் ஆசை. ஆனால் நீ ஃபேன் காற்று கீழே தாண்டா உட்காந்து வேலை பார்க்கணும், என்ன மாதிரி வேர்க்க விறுவிறுக்க வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவார். என் பரீட்சைக்கு நான் 5 மணிக்கு எழுந்தது கிடையாது. ஆனால் அவர் எனக்கு முன்னாடி எழுந்து டீயோடு உட்காந்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமும் தூங்க மாட்டாரு. நான் படிக்கிறத பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பாரு. உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா நீ வீட்டுக்கு போ பாலா. என்னால நீயும் கஷ்டப்பட வேண்டாம். நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போறதுக்காக சொல்ல சிவானி. நான் எங்க அப்பாவுக்கு படிக்கிறது தெரிஞ்சா சந்தோஷப்படுவாருன்னு நினைச்சேன். என்னால உன்னை விட்டு போக முடியாது. இல்ல பாலா, என்னாலதான் உனக்கு உங்க அப்பா அம்மாக்கு எல்லாருக்கும் சிரமம். நான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஒன்றும் இல்லை சிவானி, நீ போய் கிளம்பு, நானும் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். என் அப்பா ஞாபகம் வந்ததுனால உளறிட்டேன். சிவானி, நீ கோச்சிக்கலனா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? எங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டுமா? நான் எங்க இருக்கேன் என்னன்னு சொல்ல மாட்டேன், நல்லா இருக்கீங்களான்னு மட்டும் கேட்டு வச்சிடுறேன். நான் இங்கேருந்து கூட கால் பண்ணல, வெளில போய் பேசிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். தேங்க்ஸ் சிவானி. ஹலோ அப்பா, நான் பாலா பேசுறேன்ப்பா. பாலா, எப்படியா இருக்கா? எங்க இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன் ஐயா, உன் நினைப்போட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆமா, சிவானி எங்க இருக்கா? பாத்துட்டியா நீயே? அவ நல்லா இருக்காப்பா, என் கூட தான் இருக்கா. எங்க இருக்கீங்க? எப்போ வருவீங்கடா? இப்போதைக்கு நான் எதுவும் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன்ப்பா. கூடிய சீக்கிரம் சிவானியோட வருவோம்ப்பா. தம்பி, உனக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. இங்க நிலைமை நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாகிக்கிட்டே இருக்கியா. நம்ம வீட்லயும் சரி, சிவானி வீட்லயும் சரி, யாருமே நிம்மதியா இல்லடா. விடிஞ்சா சரியாயிருங்கிற ஒரு நம்பிக்கையில தாண்டா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்க இங்க வந்தாதான் எல்லாம் மாறும். அப்பா, நான் அங்க வரத்துக்கு தான்ப்பா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா சிவானி வர ஒத்துக்க மாட்டேங்கிறா. அவ மனசுல இனிமே வீட்டுக்கு போக கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்காப்பா. அவளுக்கு பொறுமையா சொல்லி புரிய வச்சுட்டு தான் கூட்டிட்டு வரணும். இல்லனா அங்க கூட்டிட்டு வந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. மறுபடியும் அவ வேற எங்கேயாவது தான் ஓடி போவா. நான் சிவானி அம்மா கிட்ட இதை சொல்லி புரிய வைக்கலான்னு தான் ஃபோன் பண்ணேன். அதுக்கே சிவானி கோச்சிக்கிட்டு என்கிட்ட பேசவே மாட்டேன்ட்டாப்பா. ஐயோ பாலா, அவ மனசு கஷ்டப்படுறது மாதிரி நடந்துக்காதரா. அவ விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க. சொல்லி புரிய வச்சு சீக்கிரம் இங்க கூப்பிட்டு வந்துறியா? இங்க சிவானியோட அம்மா நிலைமை ரொம்ப மோசமாகிட்டே இருக்குடா. சிவானியோட பாட்டி என்னை வந்து பார்த்து நிலைமை சொல்லி அழுகுறாங்கடா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்ப அவங்க நம்மனாலதான் இருக்கிற பிரச்சனையை தீர்க்க முடியும்னு நம்புறாங்கடா. அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளும் நடந்துக்கிறோம்ல. சிவானி அம்மாவுக்கு நம்ம மேல எவ்வளவு கோவம் இருந்தாலும் பரவாயில்லடா. நீ எப்படியாவது சிவானியா அவங்ககிட்ட நல்லபடியா ஒப்படைக்கணும்யா. சரிப்பா. பாலா, நீ அவங்க வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சிவானி நல்லா இருக்கான்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறா. அதாவது அவங்க நிலைமையை மாத்தும். ஃபோன் பண்ணலான்னு தான் யோசிச்சேன்ப்பா. ஆனா சிவானியை சமாதானப்படுத்த முடியலன்னு தான் விட்டுட்டேன். அவளுக்கு தெரியாமையாவது ஒரு ஃபோன் பண்ணி பேசுறியா நீயே?
அவங்க நீ கண்டிப்பா கூப்பிட்டு வந்துருவன்னு நம்பிக்கையோட இருக்காங்கடா. ம். இல்லாட்டினா எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்குமியா. அதுக்கு நாமளும் காரணமா இருந்துடக்கூடாதுல. அப்பா, நான் சிவானி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன்ப்பா. சரியா? அப்படியே உங்க அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி பேசிரு. உன் நினைப்புல ரொம்ப நொந்து போயிருக்காளா. உன் குரலை கேட்டாலும் கொஞ்சம் தெம்பா இருப்பாள்ல. சரிப்பா, நான் அம்மா கிட்ட பேசுறேன்ப்பா. சரியா? பார்த்து பத்திரமா இருங்க. உங்களுக்கு அப்பப்போ கால் பண்றேன்ப்பா. இப்ப வச்சுட்டுமா? சரிப்பா, சரி. வினோ, கொஞ்சம் சாப்பிடுமா. உடம்பு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. எனக்கு வேண்டாமா, என்னை கட்டாயப்படுத்தாதீங்க, விட்டுருங்க. இங்க பாரு வினோ, சிவானி காணோங்கிற வருத்தம் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அவ கிடைச்சிருவாங்கிற நம்பிக்கையும் இருக்கு. நீ இப்படி பட்னி கடந்து உடம்ப கெடுத்துக்கிட்டேனா சிவானி கிடைக்கிறப்போ உன்னால நிம்மதியா இருக்க முடியாது. மா, எனக்கு வர வர அவ கிடைப்பாங்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. அவ இல்லாம இந்த உலகத்துல வாழறத விட சாகிறதே மேல. நான் இப்படியே செத்து போறேன். அப்படி சொல்லாதம்மா. நீ சாகிறதுக்கா எல்லாரும் இவ்வளவு தூரம் போராடிக்கிட்டு இருக்கோம்? சிவானி கிடைச்சிருவாம்மா. அவ நல்லபடியா தான் இருக்கா. எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். இல்லம்மா, அட்ரஸே தப்பா கொடுத்துட்டு கூட்டிட்டு போயிருக்காங்கன்னா எப்படிமா அவங்க நல்லவங்களா இருப்பாங்க? என் பொண்ணை எப்படிமா பாத்துப்பாங்க? அட்ரஸ் எழுதுறப்ப கூட தப்பா போயிருக்கலாம். அத வச்சு ஒரு முடிவுக்கு வராத. அவ கண்டிப்பா நல்லபடியா நல்லவங்க கிட்டதான் இருப்பா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவ சீக்கிரமா உனக்கு கிடைச்சிருவாமா. கொஞ்சம் சாப்பிடுமா, கொஞ்சம். வேண்டாமா, என்ன தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எனக்கு என் பொண்ணுதான் வேணும். அவ இல்லாம எந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டு நான் வாழ விரும்பல. வினோ, கொஞ்சமாவது சாப்பிடுறா. வினோ, இங்க பாரு, சொல்றது கேளுமா. வினோ, அழாதடா. வினோ, போன் அடிக்குதுமா, எடுத்து பேசு. ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போகுது. எடுடா. ஹலோ ஆண்டி, நான் பாலா பேசுறேன். என்ன வேணும் உனக்கு? நான் சிவானியை கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப நான் அவ கூட தான் இருக்கேன். நிஜமாதான் சொல்றியா? ஆமா ஆண்டி, இப்போ அவ நல்லபடியா ஒருத்தவங்களோட வீட்ல இருக்கா. எந்த பிரச்சனையும் இல்ல. என்னால அவளை கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வர முடியுமான்னு தெரியல. அதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். ரொம்ப நன்றி பாலா, என்ன மன்னிச்சிடு. உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்தினாலும் என் உயிரை நீ எனக்கு திரும்ப கொடுத்துட்ட. சரி, நீ அங்கே இரு, நான் வர அவகிட்ட பேசுறேன். அவ புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா வருவா. சரிங்க ஆண்டி, நீங்க அட்ரஸ் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லு பாலா. திவாகர், நம்பர் 43, கண்ணதாசன் தெரு,
விழுப்புரம். சீக்கிரமா வாங்க ஆண்டி. நான் பேசுறது சிவானிக்கு தெரியாது. அவ வந்துருவா. வச்சிடுறேன். பாலா, சாரி பாலா. பரவாயில்ல ஆண்டி, நமக்கு சிவானி தான் முக்கியம். சரி பாலா. அப்பா, அம்மா, சிவானி கிடைச்சிட்டாமா? பாலா சொன்ன மாதிரியே சிவானியை கண்டுபிடிச்சிட்டாமா? அவ பாலா கூட தான் இருக்கா. நான் உடனே போய் என் பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறேன். சரிடா, சரி. நான் தான் சொன்னேன்ல, மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணி சொல்லு சீக்கிரம். நான் ஆபீஸ்க்கு போய் அவர் கூட்டிட்டு போயிடுறேம்மா. வினோ, 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 ஐயோ, வினோ, 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 வினோ. படிக்கலையா? சும்மா உட்காந்துருக்க. இப்படி இருந்தா நீ ஃபெயில் ஆயிடுவ. அப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா ஸ்கூலுக்கு போக முடியாது. எதுக்கு படிக்கணும்? நாம தான் இங்க படிக்க போறது இல்லையே. ஏன் உனக்கு நம்ம ஒன்னா ஸ்கூலுக்கு போறது பிடிக்கலையா? நம்மள தானே நம்ம அப்பா அம்மா வந்து கூட்டிட்டு போயிட போறாங்களே. அவங்களுக்கு தான் நம்ம எங்க இருக்கோம்னு தெரியாதே. அப்புறம் எப்படி வருவாங்க? நான் தான் ஃபோன் பண்ணி இங்க இருக்கோன்னு சொல்லிட்டேனே. எப்படியோ நாளைக்கு வந்துருவாங்க. என்ன சொல்ற? என்ன அண்ணனும் தங்கச்சியும் படிக்காம பேசிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. அப்பதான் நல்ல மார்க் எடுக்க முடியும். ம். சரி, நான் உள்ள போயிட்டு திரும்ப வருவேன். 2 பேரும் ஒழுங்கா உட்காந்து படிச்சிட்டு இருக்கணும். ஓகேவா? சிவானி, இது நம்ம வீடு இல்ல. முட்டாள் மாதிரி பேசாத. உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல. எதுக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்ன? நான் நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நாங்க வந்து கஷ்டப்படணுமா? தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. நான் எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணும் போது தான் சொன்னாரு, உங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு. மனசு கேட்கல, அதனால தான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம அவங்கள ஒதுக்கி வைக்க முடியாது. இந்த ஜென்மத்துல அவங்க தான் உனக்கு அப்பா அம்மா. நீ அவங்க கூட தான் இருக்கணும். எந்த புள்ளையும் அம்மா பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு வெறுக்கணும்னு நினைக்காது. அதே மாதிரி எந்த அப்பா அம்மாவும் குழந்தைங்களுக்கு கெட்டது நினைக்க மாட்டாங்க. அவங்க என்ன பத்தி நினைக்கவே வேண்டாம். நான் இப்ப இருக்க மாதிரி தனியா சந்தோஷமா இருந்துட்டு போறேன். இப்ப பாக்குறேன்ல என்னை எப்படி தாங்குறாங்கன்னு. இவங்க கூடவே நான் அம்மாவா இருந்துட்டு போறேன். நான் மல்லியா இருக்கிறதானே அவங்களுக்கு பிடிக்கல. அப்ப நான் சிவானியும் இல்ல. எனக்கு அவங்க வேண்டாம். நீ மட்டும்தான் வேணும்னு நினைச்சேன். நீ கூட இருந்தா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சேன். ஆனா நீயும் நான் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்ட. இனிமே நீ எனக்கு வேண்டாம். இத பார்க்காத. சிவானி, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இங்க உன்னால நிரந்தரமா இருக்க முடியாது. கொஞ்ச நாள் வேணா சந்தோஷமா இருக்கலாம். உன்னோட உலகம் அங்கதான் இருக்கு. உனக்காக பாட்டி, அப்பா, அம்மா, சத்யா ஆண்டி, யாமினி, ஸ்கூல்ல எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. யாரையும் ஏமாத்திராத. எனக்கு யாருமே வேண்டாம். இப்பவே என்னை சுத்தி எல்லாம் நல்லதா தான் இருக்கு. எனக்காக யாரும் வெயிட் பண்ண வேண்டாம். சிவானி, என்ன 2 பேரும் சின்சியரா படிக்கிற மாதிரி தெரியுது. அப்போ மைதிலி அம்மா சொன்னது உண்மைதானே? சரி, படிக்கிறப்ப டிஸ்டர்ப் பண்ணதான் நினைக்காதீங்க. முதலாளி அம்மா தான் நல்லா படிக்கிறீங்களான்னு செக் பண்ணிட்டு வர சொன்னாங்க. சரி, படிங்க, படி.
இனிமே உங்க அம்மா உன்னை நல்லபடியா பார்த்துப்பாங்க. உனக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. நீ வராமலே இருந்திருக்கலாம். ஏன் இங்க வந்து என்ன தொல்லை பண்ற? உன்னால கூட என்ன புரிஞ்சுக்க முடியலல. இருந்துட்டு போட்டோம். நீங்க எல்லாம் இல்லாமே நான் இருந்துக்கிறேன். சிவானி, என்ன தவிர உன்னை யாரும் சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க. உன்னோட கஷ்டத்தை சரி பண்ணணும் தான் நான் எப்போதும் யோசிப்பேன். உனக்கு உங்க வீட்டில் இருக்க பிடிக்கலன்னு சரி, ஆனா அதுக்காக யாருன்னே தெரியாதவங்க வீட்டில் இருந்துக்கிட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு உங்க வீட்டில் இருக்கவங்கள கஷ்டப்படுத்த கூடாதுல்ல. நாளைக்கு நீ இல்லைன்னா இவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க. எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கோ. ஏன் பிரச்சனைய இருக்கிற இடத்துல இருந்து சரி பண்றதுதான் நல்லது. என்ன அவங்க இங்க வந்து சண்டை தானே போட போறாங்க? அவங்களுக்கு தான் நான் நிம்மதியா ஏன் இஷ்டம் போல இருந்தா பிடிக்காது. அவங்க இங்க வரப்போ நான் இங்க இருக்க மாட்டேன். என் மேல பாசம் காட்டுறதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தர் இல்லாமையா போயிட போறாங்க. இங்க பாரு சிவானி, உன் அம்மா அப்படி இல்ல. உனக்காக எவ்வளவு அழுது கஷ்டப்படுறாங்க தெரியுமா? எத்தனை தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருக்காங்க தெரியுமா? எல்லாம் உன் மேல பாசம் இல்லாமையா பண்றாங்க. அவங்க என் மேல கோவப்படுறதுக்கு காரணம் நீ நல்லா இருக்கணும் தான். அத புரிஞ்சுக்கோ. என்ன 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? படிக்கிற மாதிரி இல்லையா? லெசன் சம்பந்தமா தான் பேசிட்டு இருக்கோம். லெசன் சம்பந்தமா பேசிட்டு இருக்கிறதா சொல்ற? இவ மூஞ்ச பார்த்தா உம்மன்னு வச்சிட்டு இருக்கா. என்ன அண்ணன் தங்கச்சிக்குள்ள சண்டையா? அதெல்லாம் இல்லையே. ஐ ஹேட் யூ. நீ வேற ஏன்பா? அவதான் கோவக்காரின்னு தெரியும்ல. வாங்க. என்னாச்சுமா? ஏன் ஃபோன் பண்ணீங்க? பாலா ஃபோன் பண்ணா. சிவானி கிடைச்சிட்டா. 2 பேரும் நல்லபடியா இருக்காங்களாம். எங்க இருக்காங்கன்னு சொல்லியிருக்கான். இனிமே போய் கூட்டிட்டு வர வேண்டியதுதான். பாலா சொன்ன மாதிரி நடத்தி காமிச்சிட்டான். வினோதினி ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவதான் உங்களை வர சொல்லி சொன்னா. வினோ, வினோ. என்னம்மா இதெல்லாம்? ஏம்மா இப்படிலாம் பண்றீங்க? நான் பண்ண தப்புக்கு உங்க கால விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் பத்தாது. எனக்கு வேற என்ன பண்ணணும்னு தெரியல. ஏம்மா அப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? நீங்க அப்படி என்ன தப்பு பண்ணீங்க? உங்க பொண்ணு நல்லா இருக்குன்னு நினைச்சீங்க. அதுக்காக வேண்டி தானே கோவப்பட்டீங்க? என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திருக்க கூடாது. அதுவும் நான் இவ்வளவு அவமானப்படுத்தியும் எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற மனசு யாருக்கு வரும்? எனக்கு என்னை பத்தி நினைச்சா கேவலமா இருக்கு. ஒரு சின்ன பையன், அவனை நான் எப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணிருக்கேன். ஆனா அவன் எதையும் மனசுல வச்சுக்காம என் பொண்ணு என்கிட்ட ஒப்படைச்சிருக்கான். அவளுக்காக கஷ்டப்பட்டு தேடி அலைஞ்சிருக்கான். எல்லாமே சிவானிக்காக தானே, அவ மேல வச்சிருக்கிற பாசத்துக்காக தானே. என் பொண்ணு உங்களையும் இந்த உலகத்தையும் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நான் கூட புரிஞ்சுக்காம போயிட்டேன். ஒவ்வொரு தடவையும் நான் உங்களை பணம் இல்லாதவங்க கெட்டவங்கன்னு யோசிச்சேனே தவிர உங்க நல்ல மனசு புரிஞ்சுக்காம போயிட்டேன். உங்க குடும்பத்துல என்ன உங்க பொண்ணா நினைச்சு மன்னிச்சிடுங்க.